சாரி ஏன் கேட்கறதில்ல? கோவப்படுறேன். கோவப்பட்டு எதுக்காக நான் சாரி கேட்கலன்னா, நான் கோவப்பட்டது கரெக்ட்டு. நான் கோபம் வந்து நான் இப்ப என்னுடைய கோபத்த வந்து நியாயப்படுத்துறீங்க. ஜஸ்டிஃபையிங் யுவர் ஆங்கர். சி ஆங்கர் கேனாட் பி ஜஸ்டிஃபைட். நீங்க எதுக்குமே கோபம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்ப கொடுக்குது. கோபம் வந்தா உங்களுக்கு சுகமா இருக்கா? உள்ளுக்குள்ள பத்தி எரியுதா? நல்லா கவனிங்க. கோபம் வந்தா நீங்க யார் மேல கோவப்படுறீங்கங்கிறத விட்டுருங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். இப்போ அங்க ஒரு இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த கணத்துல என் எதிராளி ஒரு தப்பு பண்றார். அவர் பண்ணது தப்பு. இப்ப எனக்கு கோவம் வருது. இப்ப கோவப்பட்டு அவர கத்து கத்துன்னு கத்துறேன். கத்திட்டு இப்ப நீங்க சாரி கேட்க சொல்றீங்க. சாரி கேட்டா கரெக்ட்டுங்கிறீங்க. இப்ப சாரி கேட்க வேண்டாம். நான் கேட்க முடியாதுங்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் கோவப்பட்டுருக்கேன். நான் கோவப்பட்டது கரெக்ட்டு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க கோபப்பட்டா அந்த அவருக்கு ஒரு தண்டனை குடுத்துருக்கிறீங்கன்னு நெனைக்கிறீங்க. அதனால தான் கோவமா பேசுறீங்க. அவருக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கணும்னா, நீங்க கோவப்பட தேவையில்ல. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவன தண்டிக்கணும். அதுக்காக நீங்க கத்துறீங்க, அடிக்கிறீங்க, இல்ல சவுண்ட உயர்த்துறீங்க. இப்ப இதுல முதல்ல என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் தான் வரணும். இப்ப அவன தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களையே தண்டிக்கிறீங்க. இதுதான் நடக்குது. நல்லா கவனிங்க. இப்ப கோபங்கிறது எப்படி தெரியுங்களா? ஒரு நெருப்பை எடுத்து அவன தூக்கி அவன் மேல போடப் போறோம். ஒரு நெருப்பு கங்க எடுத்து அவன் மேல தூக்கி போட்டு அவன எரிக்கணும்னு பார்க்குறீங்க. இதுதான் கோபம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நெருப்பு கங்க எடுத்துட்டீங்கல்ல, எடுத்து அவன் மேல எரிய போறீங்கல்ல, அவன் மேல எரியறதுக்குள்ள முதல்ல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க சார். முதல்ல நீங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அவன எரிக்கவே முடியும். நல்லா கவனிங்க. எவன்லாம் கோவப்படுறானோ, முதல்ல அவன் தன்னை எரிச்சுக்குவான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளே எரிக்க முடியும். இது மிகப்பெரிய உண்மை. இந்த புரிதல் உங்களுக்கு வரணும். கோவப்படணும் அப்படின்னா, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? சாரி கேட்க வேண்டாம். விட்டுருங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனா கோபப்பட்டா பாதிப்பு யாருக்கு வருதுன்னு பாருங்க. எனக்கு வருகிறது பாதிப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த புரிதல் எனக்கு வந்துருச்சுன்னா, நான் கோவப்படுறது புத்திசாலித்தனம் இல்ல. இது ஒரு கோமாளித்தனம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நான் கோவப்பட மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் அ பாயிண்ட். இப்போ நான் கோபப்பட்டுட்டு, சண்டை போட்டுட்டு, சாரியே கேட்கல. அந்த கோபம் போட்ட சண்டையில பல நாட்கள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே நம்ம திரியிறோம். யார் கூடயும் பேசுறதே இல்ல. அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இது டெய்லி நடக்குது. அப்பா பிள்ளைக்குள்ள நடக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள நடக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நடக்குது. சி இப்ப பாயிண்ட் என்னன்னா, நீங்க 2 பேருமே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கணவன் மனைவியா இருக்கணும். வாழ்க்கைய நம்ம வாழ்றதே சந்தோஷத்துக்காக தான். ஆனந்தமா வாழ்றதுக்காக தான் வாழ்றோம். இப்போ என்னுடைய சந்தோஷம் முக்கியமா? இல்ல நான் பண்ணது கரெக்ட்டுன்னு இங்க ப்ரூவ் பண்றது முக்கியமா? அப்படிங்கிற பாயிண்ட் தான் இப்ப இருக்கு மேட்ரே இங்க. இப்ப நீங்க சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு, சந்தோஷத்துக்காக நம்ம ஒண்ணா வாழ்றோம். சரி நீ இப்ப நான் நீனும் வாழவே வேண்டாம். கோவப்பட்டீங்க. இன்னைக்கு காலையில ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சு போங்களேன் பார்க்கலாம். பிரிஞ்சு போனா செத்தே போயிருவீங்க. உங்களால பிரியவும் முடியாது. ஒண்ணா இருந்தா பேசவும் மாட்டீங்க. கழுத பேசாம இருக்கிறோம்ல, எதுக்கு வாழ்றோம்? பேசாம விட்டுட்டு ஓடுங்களேன். இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணிருங்களேன். கோவப்பட்டீங்க, காலைல ஒரு பிரச்சனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போங்களேன். அது முடியாதுல்ல. அது எப்படி குறிச்சு விட முடியும்? அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுல்ல. நான் இல்லாம அவங்க இருக்க முடியாதுல்ல. அப்பா இல்லாம புள்ள இருக்க முடியல. புருஷன் இல்லாம பொண்டாட்டி இருக்க முடியல. விடவும் மாட்டீங்க. ஒண்ணாவும் இருப்பீங்க. ஆனா பேசிக்க மாட்டோம். என்ன கோமாளித்தனம்? இப்போ பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எதுக்காக வாழ்கிறோம்னே நீங்கள் மறந்து போயிட்டீங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் எனக்கு முக்கியமா? இல்லை நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே சந்தோஷத்துக்காக தானே வாழ்கிறோம். கழுத அவ சொன்னது கரெக்டுன்னே இருந்துட்டு போட்டுமே. நான் எதுக்கு இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்?
நான் எதுக்கு பெரிய ஆள்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்டு நான் கரெக்டாக தப்பான்லாம் இல்லை, எப்பா சாரிப்பான்னு கேட்டு போயிட்டே இருப்பேங்க. இவன் தாங்க புத்திசாலி. இந்த பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவன் வந்து புத்திசாலி இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இவனுக்கு நோக்கம் புரிஞ்சிருக்கு, நம்ம வாழ்கிறதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கு, வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சிருக்கு. நான் சாரி கேட்டதுனால நான் ஒன்றும் கீழே போக போகிறதில்ல, அவங்க ஒன்றும் பெருசாக போகிறதில்ல. நான் சாரி கேட்கலைன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆகிடலை, நான் ஒன்றும் ஆக மொத்தம் நான் படாத பாடு படுறேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் இருக்கேன், மூஞ்சை தூக்கி வச்சுட்டே திரியிறேன். இதுக்கு எதுக்குங்க இப்படி நாட்களை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சுடுகாட்டை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க சார். 1 மாதம் நான் பேசாமல் இருந்தேன்னா 1 மாதம் நான் வாழ்க்கையை இழந்துட்டேன். 1 மாதம் என் பொண்டாட்டி கூட என் புருஷன் கூட நான் பேசாமல் இருந்த இழப்பு பெருசா இல்லை சாரி கேட்காம இருக்கிறது பெருசா அப்படின்னு பார்த்தா புத்திசாலி பேசாமல் சாரியை கேட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எப்படி இருக்கணுமோ இருந்துக்கங்க, புரிஞ்சா சரி. நான் பசங்களன்னு சொல்லலை, யார் புத்திசாலியோ அவன் சாரி கேட்பான். நான் பசங்களை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே நம்ம ஏன் ஆண்களை சொல்கிறோம்னா ஆண்கள் வந்து ஆண் ஆதிக்கம் தான் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. மேல் ஷாவனிசம்ங்கிறது நிறைய இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஆண் வந்து அழக்கூடாது, பெண்ணு சிரிக்கக்கூடாதுன்னு சமுதாயத்தில் ஒன்று வச்சுருக்கோம். ஆண் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும், ஆண் ஆதிக்கம் தான் இந்த உலகத்தில். என்ன தான் நம்ம பேசினாலும் இந்த மேல் ஷாவனிசம்ங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் உங்களோட புரிதல் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், பெண்கள் இதை கேட்கலையே. பெண்கள் வந்து எங்களை நீங்கள் சாரி கேட்க சொல்கிறீங்கன்னு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு தான் இந்த கேள்வி ரொம்ப இருக்கும். பட் இப்போ பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இது நம்ம இறங்கி போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இது யாரும் இறங்கவும் இல்லை, ஏறவும் இல்லை. புத்திசாலியாக இருக்கிறவன் ஒவ்வொரு கணமும் சந்தோஷத்தை விரும்புவான். ஓகே, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா இல்லை நீங்கள் கஷ்டப்படணுமாங்கிறது தான் பாயிண்ட்டே தவிர இதில் யார் பெருசு யார் சின்னது, யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன், நான் மேலே போயிட்டேன் நீ கீழே போயிட்டேன், இயற்கையில் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை 100 அடி உயரத்துக்கு ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் 100 அடி உயரம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் ஒரு புல் இருக்குது. அப்போ இந்த மரம் 100 அடி உசரத்தில் இருக்கிற மரம் ரொம்ப பெருசு, இந்த புல் ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படின்னு ஆண்டவன் படைக்கலைங்க. இது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தாங்க அதுவும் முக்கியம். ஸோ இயற்கையை பொறுத்த வரைக்கும் பெருசாகணும், சின்னது, உயர்ந்தது, தாழ்ந்தது, நான் உயர்ந்தவன், நான் இப்படி இருந்தால் நான் மேலே போயிடுவேன், இப்படி இருந்தால் நான் கீழே போயிடுவேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளோட ஒரு புரிதல் முட்டாள்தனம். அடிப்படையில் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அதான் பாயிண்ட். புரிஞ்சிருக்கணும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.